கடவுளின் இலக்கில் அனைத்தும் சிறந்தது. அதிலும் பேசும் மனிதர்களாய் நாம் இருப்பதில் மிக மிக சிறப்பு. இயேசு கிறிஸ்து மண்ணில் பிறந்து இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தது நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கவும், சமாதானத்தோடு இருக்கவும், அன்போடும் மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருக்கவே. படைத்தவரே படைக்கப்பட்டவர்களின் பாதங்களை தொட்டு கழுவி சுத்தம் செய்யும் அளவிற்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். படைத்தவர்களின் பாதங்களை தொட்டு கழுவி சுத்தம் செய்யும் அளவிற்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். ஆனால் நாமும் அதற்கு மாறாகவே வாழ்கின்றோம். இரவும் பகலும் சேர்ந்ததே ஒரு நாளாகும். இன்பமும் துன்பமும் சேர்ந்ததே வாழ்க்கையாகும். அதுபோல் இல்லறமும் துறவரமும் சேர்ந்ததே தாய் திருச்சபையாகும். இல்லறம் அன்பின் அடிப்படையில் குடும்பத்துடன் வாழும் வாழ்க்கையாகும். துறவரம் அருளின் அடிப்படையில் உலக பந்தங்களை துறந்து வாழும் வாழ்க்கையாகும். சிறு வயதில் நாம் படித்திருப்போம், மாடுகள் கூட்டமாக ஒற்றுமையுடன் புற்களை வீழ்ந்து கொண்டிருப்போம். அவைகளை வேட்டையாட சிங்கத்தால் முடியாது. அவைகளின் ஒற்றுமையை தனித்தனியாக்கி பிரிவினையை உண்டாக்கி வேட்டையாடும். சுதாரித்துக் கொண்ட மற்ற மாடுகள் மீண்டும் முன்பை போல் ஒற்றுமையாக சேர்ந்தவுடன் சிங்கமானது பயந்து ஓடிவிடும். ஊர் 2ஆம் நாள் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். இன்றைய சூழ்நிலை நம்மிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் மற்ற சபையினர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் நாம் பேசும் பொருளாகி தலைக்குனியின் சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்மில் ஒற்றுமையும் சமாதானமும் மிக மிக அவசியம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதும், திருப்பலிக்கு முன்பாகவும் திருப்பலிக்கு பிறகும் நற்கருணைக்கு முன்பாக அமைதியாக இருந்து நமக்கு தெரிந்த ஜபங்களை சொல்லியும் குடும்பமாக திருப்பலியில் கலந்து கொண்டாலே இவ்வாலயம் இன்னும் வல்லமை நிறைந்த ஆலயமாகும். நம்மில் ஒற்றுமையும் குடும்பத்தில் சமாதானமும் நிலவும். இல்லறத்தில் இருக்கும் நமக்கு இன்பம் துன்பம் பிணிகள் உணர்ச்சிகள் இருப்பது போல் அவர்களுக்கும் உண்டு. இயேசு தன் சிலுவையை அன்போடும் கனிவோடும் இரக்கத்தோடும் சுமந்தது போல் நாமும் சுகமான சுமையாக நினைத்து நமக்காகவும் பிறருக்காகவும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். பெண்கள் பிள்ளையை தன் வயிற்றில் சுமக்கும் போதும் சரி, பெற்றெடுக்கும் போதும் சரி, அந்த நிமிடங்கள் சரி, அவர்கள் அடையும் துன்பங்கள் சொல்லில் அடங்காதவை. அது போன்றுதான் குருவானவர்கள் 1, 2, 3 பட்டங்கள் பெற்று குருவானவர்கள் என்ற நிலை அடையும் வரை அவர்கள் அடையும் துன்பங்கள் சொல்லில் அடங்காதவை ஆகும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்ற பெண்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்களோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அடைவார்கள் ஒவ்வொரு திருப்பலியும் நிறைவேற்றிய பிறகு குருமார்கள். வாகனங்கள் சாலைகளில் எப்படி வேண்டுமென்றாலும் செல்லலாம் என்பது போல் நம் வாழ்க்கையும் இல்லாமல் சமமான ஒற்றுமையுடன் இருக்கும் தண்டவளம் போல் ஒரு பக்கம் இல்லறமாகிய நாமும், மறுபக்கம் துரோரமாகிய அவர்களும் முழு விசுவாசத்துடனும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் இருந்தால்தான் தாய் திருச்சபையை அழியாமல் நிலைநிறுத்திருக்கும். கடவுள் நமக்கு தாய் திருச்சபையை தந்திருக்கிறார். நாம் அருள் வாழ்வு பெற தன் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தந்திருக்கின்றார். நாம் நிலைவாழ்வு பெற அவருடைய வார்த்தைகள் அடங்கிய உண்மையான புனித பைபிள் தந்திருக்கின்றார். தன்னை பெற்றெடுத்த பொக்கிஷமான புனித அன்னை மரியை நமக்கு தந்திருக்கின்றார். எல்லாமே நிறைவாகவே தந்திருக்கின்றார். நாம் முழு விசுவாசத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் முழு ஒற்றுமையுடனும் முழு
மன நிறைவோடு இனி வாழ்வோம்.